அடுத்து கோவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றுள்ள TN ரைசிங் முதலீட்டாளர்கள் மாநாடு 2025 சுமார் 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 158 தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். LMW Group will invest 1,050 crores in Coimbatore, creating 1,330 jobs in general manufacturing, A&D, R&D, and electronics for Airbus and Boeing. CRI Pumps will invest 2,060 crores across multiple districts, generating 2,000 jobs in pumps and motors manufacturing. Shakti Aircraft Industry will invest 500 crores in Tirupur, creating 1,200 jobs for a 2- and 4-seater trainer aircraft manufacturing unit. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். 43,844 கோடி ரூபாய் முதலீட்டில் 158 தொழில் நிறுவனங்களுடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாக அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை அடுத்த சிட்டியம்பாளையத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் தான் TN ரைசிங், அதாவது முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் தலைமையில் இந்த மாநாடானது 43,844 கோடி முதலீடும், அது மட்டும் இல்லாமல் 1,709,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த மாநாடாக இருக்குது என தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதிய தொழில்களுக்கான 158 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இருப்பதாகவும், கோவையில் மட்டும் 4,000 கோடிக்கு புதிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த கோவையை சேர்ந்த முன்னணி நிறுவனங்களான இந்த CRI பம்ப்ஸ் மற்றும் LMV குரூப் உள்ளிட்ட நிறுவனங்களும் குறிப்பா இந்த CRI பம்ப்ஸ் நிறுவனம் 2,060 கோடி மதிப்பிலான விரிவாக்க திட்டத்தையும், இதன் மூலமாக 2,000 பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாகும் என தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று LMW நிறுவனம், அதாவது விமானியல் பாதுகாப்பு, ஆராய்ச்சி மேம்பாடு, மின்சாதன துறைகளில் 1,050 கோடியை முதலீடு செஞ்சிருக்காங்க. இதன் மூலமாக 1,330 பேருக்கு வேலை வாய்ப்பு. இது மட்டும் இல்ல, அட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் 860 கோடி முதலீடு செய்திருக்காங்க. இதன் மூலமாக 400 பேருக்கு வேலை வாய்ப்பு என இந்த கோவையை சேர்ந்த மற்றும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் அவங்களுடைய அடுத்த கட்ட விரிவாக்க திட்டங்களையும் முதலீடையும் இந்த TN ரைசிங் இதுல இணைச்சிருக்காங்க. இதன் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகள், புதிய முதலீடுகள் கிடைத்திருப்பதை இந்த TN ரைசிங் இந்த தற்போது நடக்கக்கூடிய முதலீட்டாளர் மாநாட்டில் கிடைத்திருப்பதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த நிகழ்வானது நடைபெற்று இருக்குது. கடந்த 2021ஆம் ஆண்டு கொடிஷியாவில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டோட தொடர்ச்சியாக கோவையில் மீண்டும் இந்த 2வது முதலீட்டாளர் மாநாடு நடப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.